ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தபடி இருப்பாய். கஷ்ட காலம் முடிந்து விடிவு காலம் உன் வாழ்க்கையில் பிறந்து விட்டது. இன்றைக்கு உதித்திருக்கும் சூரியன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியவனாக அமைந்திருக்கின்றான். எப்பேற்பட்ட சந்தோஷத்தை உன் வாழ்வானது காணும் என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு இன்பத்தை உன் வாழ்வானது காண தயாராகிவிட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது. நீ அனுபவித்த சோதனைகளுக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது. இறுதி கட்டமாக நடந்த அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் இன்றைய தினத்திலிருந்து விடுதலையை பெற்று விட்டாய். நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்கும். தடைப்பட்டு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் எந்த ஒரு தாமதமும் இடையூறும் இல்லாமல் நடந்தேறும். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் தானாக உனக்கு உதவக்கூடியவர்களாகவும் மகிழ்ச்சியை மனதளவில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாறிவிடுவார்கள். எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தொல்லை கொடுத்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக விலகிவிடும். உனக்கு நன்மையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன் அருகே வந்து நிற்கும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட்டு நீ சந்தோஷமாக வாழ என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் உன் அருகில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் நீயே எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் கூட உன்னை தேடி வரும். நிறைவேறாத பல பிரார்த்தனைகள் இனி நிறைவேறிவிடும். இந்த முருகனின் பரிபூரண அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைப்பதை பார்த்து நீ மிகவும் ஆச்சரியப்பட போகின்றாய். என்னிடம் பல முறை வந்து பல வேண்டுதல்களை வைத்து இன்னும் நடக்கவில்லையே என்று காத்திருந்த உன்னுடைய வாழ்வானது இனி உடனுக்குடன் உன் பிரார்த்தனைகளை நான் நடத்தி கொடுக்க போவதை பார்த்து பூரிப்படைய போகின்றது. என்னுடைய அயராத கண்களினுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிகப்படியான அக்கறையை கொண்ட இந்த அறுபடை வீட்டு முருகன் எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கும்படி உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சிலவற்றை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அத்தனையையும் உன் மனதை தெளிவுபடுத்தி புரிந்து கொள்ள வைப்பேன். யாரிடம் எப்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை தரம் உயரும் என்று தெரிந்து கொண்டு அவ்விடத்தில் அப்படி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி குறை கூறுபவர்களையும் விமர்சிப்பவர்களையும் நீ மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி கவனம் இனி உனக்கு முழுமையாக இருக்கும். பிறரை பற்றிய கவனம் அதிகமாக இருந்ததால் உன் வாழ்க்கையில் உன்னால் சரிவர கவனத்தை செலுத்த முடியாத நிலையும் இருந்தது. உன்னை அந்த நிலைக்கு ஆளாக்கி இருந்தார்கள். அந்த நிலை இனி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு கவனம் உனக்கு திரும்ப ஆரம்பிக்கும். பல நல்ல விஷயங்களின் பக்கம் உன்னுடைய திசை திரும்பும். எல்லா நல்லனவைகளும் உன் வாழ்வில் ஒன்று சேர வந்து குவியும். இத்தனை நாள் செவ்வாய்க்கிழமையன்று என்னை வழிபட தவறி இருக்கலாம். இனி அப்படி தவறாமல் ஒவ்வொரு செவ்வாயன்றும் இந்த முருகனை மனமாற வணங்கி நிற்பாய். என் அன்பு குழந்தையே, இனி நல்லதே நடக்கும்.